சிவா திருச்சிற்றம்பலம். சிவகாமி அம்பிகா சமேத சிதம்பரேஸ்வர சுவாமி துணை, பதஞ்சலி வியாக்கிரபாதர் துணை. மருந்து. சிவபெருமான் கொடுத்த மருந்தில் ரொம்ப உயர்ந்த மருந்து சுத்தமான பசுஞானத்தினால் செய்யப்படக்கூடிய விபூதி. பசிதம், விபூதி, ரக்ஷை, வெந்நீர், மூலப்பண்டாரம், இந்த மாதிரி பல பெயர்கள் கொண்டது விபூதி. அந்த விபூதி 16 அங்கங்களில் தண்ணீரில் குழைச்சி பூசுவதனால என்ன ஆகுன்னா, வாதத்தினால் வரக்கூடிய 81 வியாதிகள், பித்தத்தினால் வரக்கூடிய 64 வியாதிகள், கபத்தினால் வரக்கூடிய 215 வியாதிகள், 215, 81, 64, மொத்தம் 360 வியாதிகள் வரும். ஆயுர்வேதத்தில் தன்வந்திரி மகரிஷி சொல்கிறாரு, இந்த வாதத்தினால, பித்தத்தினால, கபத்தினால 360 வியாதிகள் வருவான். எதுக்குன்னா வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் நாளுக்கு ஒரு வியாதின்னு சொல்லி 365 நாள் 360 வியாதிகள் வருமாம்மா. இந்த வியாதிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக 16 அங்கங்களில் விபூதியை காலை மாலையில் குழைச்சி பூசுவதனாலேயே வாதம், பித்தம், கபத்துக்குண்டான கெட்ட நீர் உடம்பில் தேங்காமல் இந்த பசுஞான விபூதியானது வியர்வியின் மூலியமாக வெளியே எடுப்பதனால் நமக்கு விபூதியை உடம்பெல்லாம் பூசுவதனால 360 வியாதிகள் வராமல் நம்ம வருமுன் காப்போம் என்பதற்காக தான் சுவாமி விபூதியை கொடுத்துருக்கார். அதனால் சுத்தமான ஆலயங்களில் எல்லா இடத்துலையும் இப்போ போலியான விபூதியை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் முடிந்தளவு மக்கள் சுத்தமான விபூதியை வீட்டில் நிறையா வாங்கி வைத்து அதையவே பயன்படுத்துவது உடலுக்கு நல்லது. கெடுதலான இந்த பேப்பரை எரித்து கண்ட விபூதிகளை பயன்படுத்துவது உடலுக்கு நோயை கொடுக்கும். அதனால் கெட்ட விபூதிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, கெடுதல் தரக்கூடிய விபூதிகளை ஒதுக்கிவிட்டு சுத்தமான விபூதிகளை அணிந்து நோயில்லாமல் வாழ வேண்டும். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவகாமி அம்பிகா சமேத சிதம்பரேஸ்வர சுவாமி பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர் துணை.